கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். வாரத்தில் முதலாம் நாளுக்குள்ளும் அப்பா அழைத்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த வாரம் முழுவதும் அப்பாவுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. இன்னைக்கும் அப்பா உங்களோடு கூட ஈடுபட்டு பேசுகிற வார்த்தை யோபு 8ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஜோப் 8 சாப்டர் verse 7. உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும். சோதரம். எங்க அப்பா சொல்லுகிற வார்த்தை, உங்களுடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உங்களுடைய முடிவு சம்பூரணமாய் இருக்கும் என்று சொல்கிறார். இவ்வளவு நாள் நீங்க வேதனையோடு கூட துக்கத்தோடு கூட இருந்திருக்கலாம். அப்பாவோட வார்த்தை சொல்லுகிறது, சோத்திரம், அற்பமா இருக்கிறனே என்று சொல்லி நீங்க நினைச்சிருக்கலாம். இனத்தார் ஜனத்தார் எல்லாம் என்னை கேவலமாக நினைக்கிறாங்க. சோத்திரம், என்னை யாரும் மதிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்க சோர்ந்து போய் இந்த காலை நேரத்தில் பார்த்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு அப்பா உங்களை பார்த்து தான் சொல்றாங்க, உங்க முடிவு எப்படி இருக்குமா? சம்பூர்ணமா இருக்கும். சோத்திரம். நீங்க அப்படி சொல்றீங்க பிரதர், ஆனா என்னோட வாழ்க்கையில அப்படி இல்லையேன்னு சொல்லி வேதனையோடு கூட நீங்க இருக்கலாம். அதுக்கு தான் அப்பா சொல்றாங்க, நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். Proverbs 20 chapter verse 21. ஆரம்பத்திலே துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. இன்னைக்கு அவங்க நல்லா இருக்காங்க பிரதர், எனக்கு எதிராக இருக்க இவங்க நல்லா இருக்காங்க, எனக்கு விரோதமா மந்திரம் செய்தவங்க அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைத்து கொண்டு இருக்கலாம். இன்னைக்கு அப்பா சொல்றாங்க, அவங்களுக்கு ஆரம்பத்துல துரிதமா சுதந்திரம் கிடைச்சது, ஆனா முடிவில் அவங்களுக்கு என்னவா இருக்காதா? ஆசீர்வாதமா இருக்காது. ஏசப்பா கிட்ட இருக்க உங்களுக்கு தான் ஆசீர்வாதமா இருக்கும், அவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காதுன்னு சொல்றாரு. அடுத்து பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். சோதரம், ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சோதரம், உங்கள் துவக்கம் அற்பமா இருக்கிறது போல நீங்க நினைக்கலாம். ஆனா அப்பா சொல்றாங்க, நீங்க துவக்கத்தை பார்க்காதீங்க, முடிவை பாருங்க. தேவன் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாரா? நன்மைக்கு ஏதுவாக தான் முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன் என்று சொல்லுகிறார். சோத்திரம். அப்பா உங்களை பார்த்து என்ன சொல்றாங்க? உத்தமன் என்று சொல்லுகிறாங்க, நீதிமான் என்று சொல்றாங்க. சோத்திரம். ஏசப்பாவோட ரத்தத்தினால கழுவப்பட்ட எல்லாரும் நீதிமான். யோப குறித்தும் அப்பா சொல்லுவாங்க, அவன் உத்தமன் என்று சொல்லுவாங்க. சோத்திரம். இன்னைக்கு அப்பா உங்களை பார்த்து சொல்றாங்க, நீங்க உத்தமனா இருக்கீங்க. மனுஷன் முன்பாக உங்களை திட்டலாம், அவங்க என்ன வேணாலும் சொல்லலாம், என்ன காரியத்தை வேணாலும் உங்களை குறித்து சொல்லலாம். ஆனா அப்பா இன்னைக்கு உங்களை குறித்து சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் யாரு? உத்தமன். அதே யோபு 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஜோப் 8 chapter verse 20. இதோ தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை. உங்களை அப்பா என்ன பண்றது இல்லையா? வெறுக்கிறது இல்லை. பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை. உங்களை அப்பா வெறுக்கல, பொல்லாதான அவங்களுக்கு அப்பா கை கொடுக்க மாட்டாரு, உங்களுக்கு மாத்திரம்தான் கை கொடுப்பாரு. 21வது வசனம் verse 21. இனி அவர் உங்களுடைய வாயை நகைப்பினால நிரப்புவார். அல்லேலூயா. இவ்வளவு நாள் நீங்க அழுது கொண்டு இருக்கலாம், உங்க வாயில புலம்பல் சத்தம் வந்திருக்கலாம். நீங்க அப்பா உங்களை பார்த்து சொல்றாங்க, உங்க வாயை இனி நகைப்பினால நிரப்ப போகிறார், உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினால நிரப்புவார். சோத்திரம். இன்னைக்கு உங்களுடைய வாய் கம்பீரம் இல்லாமல் சோர்வடைந்து பேசி கொண்டிருக்கலாம். என்னவாய் முடியுமோ, எப்படியாய் நடக்குமோ, அதை அப்படியாகும் இப்படியாகும். இன்னிலிருந்து அப்பா சொல்றாங்க, உங்க வாயை தேவன் கம்பீரத்தினால் நிரப்ப போகிறார் என்று சொல்லுகிறார். அடுத்து 22ஆம் வசனம் 22. உம்மை பகைக்கிறவர்கள் வெட்கத்தால் மூடப்படுவார்கள், துன்மார்களுடைய கூடாரம் அழிந்து போகும். சோத்திரம். உங்களுடைய கூடாரத்தை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி தேவன் ஏசப்பா நேத்து சொன்னாங்க. இன்னைக்கு அப்பா சொல்றாங்க, அந்த துன்மார்களுடைய கூடாரம் அழிந்து போகும். உங்களையோ அப்பா என்ன பண்ணுவாங்க? ஆசீர்வதிக்க போறாங்க. இப்பொழுது நாம் கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த புதிய வாரத்துக்குள்ள உங்களுடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்திருக்கிறப்பா, இவ்வளவு நாள் என்னுடைய காரியம் எல்லாம் அற்பமா இருந்தது என்று சொல்லி உங்களுடைய பிள்ளைகள் நினைத்திருக்கலாம். இன்னைக்கு அப்பா நீங்க சொல்றீங்க, அவங்களுடைய முடிவு சம்பூரணமாய் இருக்கும் என்று.
தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, நீங்க பூரணம் கொடுத்தாலே போதும். ஆனா நீங்க சொல்றீங்க, நான் சம்பூர்ணமாய் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிறேன். என் பிள்ளைகளுடைய வாயை நான் நகைப்பினால நிரப்ப போகிறேன். எஸ், இவ்வளவு நாள் நீங்க அழுது கொண்டு இருக்கலாம். உங்களுடைய கண்ணீரை தேவன் அறிந்திருக்கிறார். உங்கள் வாயை நகைப்பினால் இப்பொழுது தேவன் நிரப்பி கொண்டிருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுதும் இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வீட்டிலும் நீங்க எந்த இடத்துல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களோ, இங்கு இப்பொழுது அப்பாவுடைய மகிமையின் பிரசன்னம் அந்த இடத்துல இறங்கி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ். ஆம் ராஜா, உங்களுடைய அற்பமான எல்லாவற்றையும் தேவன் மாட்டுகிறார். தேங்க்யூ லார்ட். நீங்க என்ன காரியத்துல சோர்ந்து போய் இருக்கிறீங்களோ அதை எல்லாவற்றையும் இப்பொழுது தேவன் மாற்றி கொண்டிருக்காங்க. எல்லாவற்றையும் அப்பா இப்பொழுது மாற்றி கொண்டிருக்காங்க. தேங்க்யூ ஜீசஸ். இன்று கண்ட எகிப்தினை நீ காணாது இருப்பாய் என்ற வார்த்தையின்படி இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு எந்த காரியம் பிரச்சனை என்று உங்களுக்கு முன்பாக மலை போல் இருந்ததோ, இன்று அவைகள் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாகிறது. இன்னைக்கு அப்பா பரிபூரண விடுதலையை கொடுத்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு சம்பூர்ணத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி கொண்டிருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுதே அப்பாவுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இறங்குகிறதற்காய் நன்றி. உயிர்த்தெழுதலின் வல்லமை இறங்குகிறதற்காய் நன்றி. எல்லாம் மரித்து போன சிச்சுவேஷனை மாற்றுகிறார். தேங்க்யூ ஜீசஸ். எந்தெந்த காரியத்துல இது நடக்குமோ என்று வேதனையோடு கூட இருந்தீங்களோ அதை எல்லாவற்றையும் இன்று அப்பா மாற்றுறாங்க. தேங்க்யூ ஜீசஸ். பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்று ஒரு பெரிய மாறுதலை நீர் கட்டளை அடைகிறதுக்காய் நன்றி அப்பா. பெரிய விடுதலை நீர் கொடுக்கிறதுக்காக உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். குடும்பத்தை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்போடைய வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. அவர்களும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். God bless you all. Praise the Lord.